வணக்கம். அனைவரையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நம் உடலில் ஏற்படும் தீங்கின் உறைவிடமாக சோம்பல் காணப்படுகின்றது. எந்தளவு தூரம் நாங்கள் அலட்சியமாகவும் அசமந்த போக்காகவும் செயற்படுகின்றோமோ அவ்வளவு தூரம் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகின்றது. இன்றைய காலகட்டத்தில் எந்த உணவை வேண்டுமானாலும் நாங்கள் சாப்பிடலாம், எந்த நேரத்திற்கும் உறங்கலாம் என்கின்ற செயற்பாட்டினூடாக பல்வேறு விளைவுகளை எங்களிடத்தில் நாங்களே உருவாக்கிக் கொள்கின்றோம். அந்தளவில் இன்றைய காலத்தில் எங்களுடைய ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்க முடியும், எவ்வாறான உணவு பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு சரியானதாக அமையும், அதே போன்று இன்று இருக்கக்கூடிய நோய்களிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கான வழிகள் என்ன என்பதற்கான கேள்விகளுக்கு விடை காண்பதே ஆரோக்கியம் நிகழ்ச்சியாக இருக்கின்றது. அந்தளவில் இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் பயம் குறித்து பேச போகின்றோம். ஒரு அதீத உணர்ச்சி வசப்படலின் வெளிப்பாடாக இந்த பயம் காணப்படுகின்றது. பொதுவாக ஆபத்து, ஒரு அசாதாரண சூழ்நிலையின் போது நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வாக இந்த பயம் காணப்படுகின்றது. அது சிறுவர்களாகவும் இருக்கலாம், பெரியவர்களாகவும் இருக்கலாம். இந்த பயம் ஏற்படுவதற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது? இது மனிதர்களுக்கு அத்தியாவசியமான ஒரு உணர்வாகத்தான் இருக்கின்றதா போன்ற கேள்விகளுக்கு இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் விடை காணப் போகின்றோம். எம்மோடு இணைந்திருக்கின்றார் விசேட மனநல வைத்தியர் எம் கணேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் பயம் குறித்து முற்றுமுழுதாக பேசப் போகின்றோம். பொதுவாகவே பயம் என்கின்ற உணர்வு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒன்றாகவே காணப்படுகின்றது. அந்த அளவில் இது மனிதர்களுக்கு தேவையான ஒரு உணர்வு தானா? பயம் என்றால் என்ன? ஆமாம், இந்த பயம் என்கின்ற உணர்வு மிக முக்கியமான ஒரு உணர்வு. ஆகவே அதை பற்றி கதைப்பது மிகவும் நல்ல ஒரு விஷயம். நீங்கள் கேட்டதற்கு பதிலாக கூறுவது என்று சொன்னால், பயம் என்கின்ற உணர்வு எல்லா மனிதர்களுக்குமே இருக்க வேண்டிய ஒரு உணர்வு தான். ஏனென்று சொன்னால், பல ஆபத்துக்களிலிருந்து, பல பிரச்சனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு உதவியாக இருப்பது இந்த பய உணர்வு தான். உதாரணமாக, நான் பாதையை கடக்க முற்படும் பொழுது தூரத்திலே ஒரு பஸ் வண்டி வந்து கொண்டிருக்கிறது, அல்லது வேகமாக ஒரு கார் வந்து கொண்டிருக்கிறது. நான் எனக்குள்ளே அந்த பய உணர்வு இருப்பதால் தான் சற்று தயங்கி பொருள் பார்ப்போம், ரைட், பஸ்ஸை விட்டுட்டு நான் பிறகு க்ராஸ் பண்ணுவோம். அந்த பய உணர்வு சற்றும் இல்லாவிட்டால் நான் எழுந்த போக்கான விதத்திலே பாதையை கடக்க முற்பட்டால் ஒரு விபத்தை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறு மிக அதிகம். அதே போல் நான் ஒரு பாம்பை சந்திக்கும் பொழுது, போகிற வழியிலே ஒரு பாம்பு ஒன்று இருக்கிறது, அந்த பாம்பை காணும் பொழுது நான் சற்று பயந்து பின்வாங்கி, இது ஆபத்தான பாம்பா, இது நச்சு பாம்பா இல்லையா என்று பார்க்க முடியும் என்றால் பார்ப்பேன். அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் அணுக பயப்பட்டு அதை விலகி நடப்பது. ஏனென்றால் அந்த பய உணர்வு தான் என்னை அங்கு பாதுகாக்கிறது. அந்த பயம் எனக்கு கொஞ்சமும் இல்லாவிட்டால் நான் பாம்பு தானே, அது பிரச்சனை இல்லை என்று போய் தற்செயலாக அதனால் நான் ஆபத்துக்கு உள்ளாகலாம். ஆகவே இந்த பயம் என்கின்ற உணர்வு எல்லோருக்குமே இருக்க வேண்டிய ஒரு உணர்வு. அந்த உணர்வு இருப்பதால் தான் நாங்கள் பல ஆபத்துக்களில் இருந்து, அது சூழலில் இருந்து வருகின்ற ஆபத்துகளாக இருக்கலாம், நண்பர்கள் உறவுகளில் இருந்து வருகின்ற ஆபத்துகளாக இருக்கலாம், காலநிலையால் வரும் ஆபத்துக்களாக இருக்கலாம், பல ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாப்பதற்கு அது ஒரு மிக முக்கியமான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. நிச்சயமாக, அதாவது ஆபத்தின் வெளிப்பாடாகவும் பயம் காணப்படுகின்றது. அதே போன்று ஆபத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய விடயமாகவும் இந்த பய உணர்வு காணப்படுவதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். இந்த பய உணர்வு ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணங்கள் என்னவாக இருக்கின்றன? பய உணர்வு ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முக்கியமாக 2 விஷயங்களை நாங்கள் கொள்ளலாம். உதாரணமாக, சிறு குழந்தைகளை எடுத்து பார்த்தோமே ஆனால் அவர்களுக்கு இந்த பய உணர்வு பெரிதாக இருக்காது. ஆகவே இப்போ நான் ஏற்கனவே கூறிய உதாரணத்தில் கூறியது போல, ஒரு பாம்பு வந்தால் கூட அவர்கள் அதை போய் கையால் பிடிப்பதற்கோ அல்லது முயற்சிப்பார்கள். ஏனென்றால் அந்த பய உணர்வு அவர்கள் இன்னும் கற்கவில்லை. ஆகவே எங்கிருந்து நாங்கள் இந்த பய உணர்வை கற்கிறோம்? 2 விதமாக கற்கிறோம். ஒன்று, மற்றவர்கள் நடக்கின்ற விதத்தை பார்த்து, எங்களது பெற்றோர்கள், எங்களது ஆசிரியர்கள், எங்களுக்கு சூழ இருக்கிறவர்கள் நடக்கிற விதத்தை பார்த்து, அவர்கள் சொல்லுவதை கேட்டு நாங்கள் பயத்தை பற்றி அறிந்து கொள்கிறோம். உதாரணமாக, எனது தாயார், நான் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது நாயை கண்டு அவர் பயப்படுவாராக இருந்தார், நானும் நாய்க்கு பயப்படும் ஒரு மனிதனாகத்தான் வளர்ந்து வருவேன். அதே போல் இப்போ உங்களுக்கு எலிக்கு பயம் என்று சொன்னால், நீங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது ஒரு நாள் எலி ஒன்று வந்திருக்கலாம்,
உங்களது தந்தையோ தாயோ அல்லது வீட்டில் இருக்கும் யாரோ அதீத பயத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம். பயந்து சத்தம் போட்டு மேசைக்கு மேலே பாஞ்சு அப்படி நடந்ததை நீங்கள் கண்டிருந்தால் அன்றிலிருந்து உங்களுக்கும் அந்த எலிக்கான ஒரு பயம் உண்டு வந்துவிடும். அல்லது எங்களுக்கு சொல்லி கவனம், நீ இதற்கிட்ட போகாதே, உனக்கு ஆபத்து வரும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லுவதாலும் எங்களுக்கு வருகிறது. ஆகவே எங்களுக்கு சூழ இருப்பவர்கள் எங்களுக்கு சொல்லுவது, அவர்கள் செய்வதை நாங்கள் பார்த்து நடப்பதால் நாங்கள் பயத்தை பற்றி கற்றுக்கொள்கிறோம். அது ஒரு வழி. அடுத்த வழி மார்க்கம் எங்களுக்கு ஏற்படும் அனுபவங்கள். ஆகவே ஒரு முறை நான் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது மரத்தில் ஏறி விளையாடும் பொழுது விழுந்து எனக்கு காயம் வந்திருக்கலாம். அதற்கு பின் எனக்கு மரத்தில் ஏறுவதற்கு ஒரு தயக்கம் இருக்கலாம். அல்லது சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது துய்ச்சக்கர வண்டி சைக்கிள் பழகும் பொழுது விழுந்து எனக்கு காயம் வந்ததிலிருந்து எனக்கு சைக்கிளில் அந்த ஓடுவதிலேயே வெறுப்பு ஏற்பட்டு நான் ஒதுங்கி இருக்கலாம் அந்த பயத்தால். ஆகவே எங்களுக்கு ஏற்படும் அனுபவங்களும் ஒரு காரணமாக அமைகிறது. ஆகவே எங்களுக்கு பயம் ஏற்படுவதற்கான காரணங்கள் 2 வழியிலிருந்து வருகின்றன. ஒன்று, எங்களுக்கு ஏற்படும் அனுபவங்கள், அது குழந்தைக்கு இருக்காது, ஆகவே குழந்தைக்கு பயமில்லை. 2வதாக மதுக்கு சூழ இருப்பவர்கள், ஆபத்துக்கள் வரும்பொழுது, பயங்கள் வரும்பொழுது அவர்கள் நடந்து கொள்கின்ற விதமும் அவர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள், இது 2லிருந்தும் தான் நாங்கள் இந்த பயத்தை கற்றுக்கொள்கிறோம். ஆகவே பயம் ஏற்படும் பொழுது என்ன விதமான மாற்றங்கள் வருகின்றன, எப்படி அந்த பய உணர்வு வருகிறது என்று சொன்னால், எங்களது புலன்கள், அதாவது கண், காது, தொடுகை போன்ற புலன்களில் இருந்து மூளைக்கு செய்திகள் செல்லுகின்றன. ஆகவே ஒரு எலி ஒன்று இருக்கிறது, அது கண் பார்த்து அந்த செய்தியை மூளைக்கு அனுப்பும். மூளையிலே அமிக்டலா என்ற ஒரு சிறிய பகுதி இருக்கிறது. அந்த பகுதி உடனடியாக எனது ஞாபகத்துடன் தொடர்பு கொண்டு அங்கு என்ன பதிவு இருக்கிறதோ அதை பார்த்து அந்த பயத்திற்கான வெளிப்பாட்டை காட்டும். ஆகவே இவ்வாறு தான் அந்த பய உணர்வு வெளிக்காட்டப்படுகிறது. நிச்சயமாக, அதாவது எங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம், அதே போன்று எங்களை சுற்றி இருப்பவர்களின் சொல், அது அவர்களுடைய செயற்பாடுகளின் ஊடாக எங்களுக்கு இந்த பய உணர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதீதமாக காணப்படுகின்றன. பொதுவாக மிக முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த மாணவர்களை பொறுத்தமட்டில் பரீட்சை காலங்களில் அவர்களை அறியாமலே இந்த பயம் என்பது தொற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக காணப்படுகின்றன. அதே நேரத்தில் பரீட்சைக்கு முதல் நாள் அவர்கள் மிகப்பெரிய பதற்றத்துடன் காணப்படுவார்கள். அதனோடு பயம் என்பதும் காணப்படும். இதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது? ஆமாம், இது ஒரு பிரச்சனை. ஏனென்றால் நான் கூறியது போல பயம் இருப்பது மிகவும் நல்லது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் பயம் அதிகரித்தவுடன் எங்களது செயல்திறனை அது பாதித்து விடுகிறது. நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், பிள்ளைகள் பாடசாலை பரீட்சையிலே போய் மயங்கி விடுகிறார்கள், வேர்த்து கொட்டுகிறார்கள். ஐயோ, எனக்கு மறுமொழி தெரிந்திருந்தது, ஆனால் அந்த இடத்திலே எனக்கு எழுத முடியாமல் போய்விட்டது, பயம் வந்தது என்று பல மாணவிகள் சொல்லுவதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதற்கான காரணம், இந்த பயம் அவர்களால் கட்டுப்படுத்தக்கூடிய அளவை விட அதிகரித்தவுடன் அது எங்களுடைய செயல்திறனை பாதிக்கும். ஆகவே அந்த பயத்தை கூட்டாமல் அளவாக வைத்து கொள்வது மிக முக்கியம். ஆகவே இதிலே மாணவர்களும் சரி, அவர்களுக்குரிய பெற்றோர்கள், ஆசிரியர்களுக்கும் சரி ஒரு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. நிச்சயமாக அந்த அளவில் நாங்கள் அந்த பயத்தை அளவாக வைத்திருப்பது என்பது மிக அவசியம் என கூறியிருந்தீர்கள். அதே போன்று பயம் என்பது எங்களை சுற்றி இருப்பவர்கள் எங்களிடத்தில் ஏற்படக்கூடிய அனுபவம் சார்ந்து எங்களிடத்தில் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாக வைத்தியர் கூறியிருந்தார். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பயம் குறித்து பேசி வருகின்றோம். எம்மோடு இணைந்திருக்கின்றார் விசேட வைத்திய நிபுணர் எம் கணேசன் அவர்கள். நீங்கள் கூறியிருந்தீர்கள், அதாவது மாணவர்கள் அந்த பயத்தை அளவாக வைத்திருத்தல் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஏற்கனவே கூறிய ஒரு விடயமாக இருக்கின்றது. பயம் என்கின்ற உணர்வு ஏற்படுவதற்கான மிகப்பெரிய காரணமாக எம்மை சுற்றி இருப்பவர்களும் காணப்படுகின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய விடயமாக இருக்கட்டும், அவர்களின் செயற்பாடு என்பதும் எங்களிடத்தில் தொற்றிவிடக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. குறிப்பாக ஆசிரியர்களும் மாணவர்களும் பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது இந்த பய உணர்வு சார்ந்து? இப்போ உதாரணமாக பெற்றோருக்கு அதீத பயம் ஒன்று இருக்கலாம். எங்களது பிள்ளைக்கு 9A வராமல் போகலாம், சாதாரண பரீட்சையிலே 9A வராமல் போகலாம் என்ற ஒரு அதீத பயம் இருக்கலாம். அந்த அதீத பயத்தை அவர்கள் பிள்ளைக்கு முன்னாலே காட்டி கொண்டிருந்தார். ஐயோ, நீ பாஸ் பண்ணுவியோ, எங்களுக்கு தெரியாது, நீ ஃபெயில் விட்டுட்டா நாங்கள் என்ன செய்கிறது,
கவனமாக படிக்கணும், இல்லாட்டி நீ ஃபெயில் விட்டுருவாய். இப்படி நாங்கள் பயத்தை கூட்டுவதால் அந்த பிள்ளையின் செயல்திறனை நாங்கள் குறைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நீ 9 எடுக்காவிட்டால் எங்களுக்கு மிக கவலையாக இருக்கும், எங்களுக்கு வெட்கமாக இருக்கும், கேட்கிறவர்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லுவது போன்ற கருத்துக்களை சொல்வது அவர்களுடைய பய உணர்வை இன்னும் கூட்டுகிறது. துரதிர்ஷ்டவசமாக ஆசிரியர்கள் கூட எனக்கு தெரியும், நீ எப்படியாவது 9 எடுப்பாய், எனது ஆசையை நீ வீணாக்க மாட்டாய் போன்ற கருத்துக்களை சொல்வது அவர்களுக்கு அழுத்தத்தை கூட்டி அந்த பய உணர்வை இன்னும் கூட்டுகிறது. துரதிர்ஷ்டவசமாக அந்த பய உணர்வு கூடும் பொழுது அவர்களுடைய செயல்திறன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே பய உணர்வு என்பது ஆளுக்கால் வித்தியாசப்படும். எல்லோரும் ஒரே அளவிலே அதை கையாள எங்களால் முடியாது. சிலர் பய உணர்வு இல்லாமல் அதை கையாளுவார்கள், சிலர் அதற்கு மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே எங்களது பிள்ளைகள் பய உணர்வு எந்த மட்டத்திலே இருக்கிறது, அதை நான் கூட்ட வேண்டுமா குறைக்க வேண்டுமா என்று சிந்தித்து செயல்படுவது மிக மிக முக்கியம். நாங்கள் சிந்திக்காமல் எமக்கு உள்ளே இருக்கிற அந்த பயங்கள், பெற்றோர்களுக்கு அந்த பயங்கள் இருக்கும், அந்த பயங்களை அப்படியே நாங்கள் வெளியெல்லாம் கொட்டி விடுவது பிள்ளைகளுக்கு முன்னாலே, அது அவர்களுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது. அவர்களுடைய பரீட்சை எழுதக்கூடிய அந்த ஆற்றல், அவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற பெறுபவர்களில் கூட ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்துவதற்கு சாத்தியக்கூறி இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு வேண்டும், எங்களது பிள்ளைகள் நல்ல பெறுபவர்களை பெற வேண்டும் என்று. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த பயம் அந்த பெறுபேறு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறை இன்னும் குறைப்பதாக கூட அமைந்து விடலாம். ஆகவே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இந்த விதத்திலே கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. நிச்சயமாக, அதாவது ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகள் மீது நம்பிக்கை சார்ந்த அழுத்தத்தை அதீதமாக பிரயோகிக்கும் பொழுது அது அவர்களிடத்தில் அதீத பய உணர்வை வெளிப்படுத்துகின்றது. அதே போன்று அவர்களுடைய செயற்திறனை குறைக்கக்கூடிய ஒரு நிலைமையாகவும் அது மாறிவிடுகின்றது. அந்த அளவில் அவர்களுடைய திறமையை அவர்களால் முழுமையாக வெளிப்படுத்த முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. மிக முக்கியமாக இவர்கள் நம்பிக்கையாக செலுத்தக்கூடிய விடயம் அவர்களிடத்தில் பயமாக மாறிவிடுகின்றது. நீங்கள் கூறியிருந்தீர்கள், இந்த அதீத பய உணர்வு என்பது செயற்திறனை குறைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கின்றது. பொதுவாக ஒருவர் நன்றாக நடனம் ஆடுவார், அழகாக பாடக்கூடியவராக இருப்பார், நன்றாக பேசக்கூடிய ஒருவராக இருப்பார். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இந்த பயம் என்கின்ற உணர்வினூடாக அதை எவ்வளவு தூரம் அவர்கள் வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை உருவாகின்றது? ஆமாம், அது நல்ல கேள்வி. ஏனென்றால் அந்த பய உணர்வு வரும் பொழுது நாங்கள் 2 விதமான நடத்தைகளை காட்டுவோம். ஒன்று, அந்த பய உணர்வு ஏற்படுத்துகின்ற அந்த விஷயமோ அந்த பொருளையோ விட்டு நாங்கள் விலகி போய்விடுவது. உதாரணமாக, எலிக்கு எனக்கு பயம் என்று சொன்னால், இந்த அறைக்குள்ளே ஒரு எலி இருக்கிறேன் என்று சொன்னால் நான் கதவை திறந்து கொண்டு வெளியாலே ஓடிவிடுவேன். அது ஒரு வழி. அடுத்ததாக நாங்கள் அதுக்கு எதிராக போராடுவது. உங்களுக்கு தெரியும், சில பேருக்கு கரப்பான் பூச்சிக்கு பயம் இருக்கும். ஒரு கரப்பான் பூச்சியை கண்டால் அதை அடித்து சுக்கு நூறாக்காமல் அவர்கள் விடமாட்டார்கள். ஸோ இதை நாங்கள் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரியாக்ஷன் என்று சொல்லுவோம். அதாவது ஃபைட் போராடுதல் அல்லது ஃப்ளைட் ஓடிப்போதல் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆகவே இந்த 2 விதமுமே நடக்கலாம். ஆகவே துரதிர்ஷ்டவசமாக பல இடங்களில் பயம் பெறும் பொழுது நாங்கள் இந்த ஓடிப்போகின்ற முறையை கையாளுகிறோம். ஆகவே உதாரணமாக நீங்கள் கூறியது போல, ஒருவருக்கு நடனம் ஆடுகின்ற திறமை இருக்கிறது, அவர்கள் உங்களை வர சொல்லி கூப்பிடுகிறார்கள் ஒரு நிகழ்ச்சியிலே நடனம் ஆடுவதற்கு. அந்த அதீத பயம் இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? எனக்கு சுகம் இல்லை, அல்லது அம்மாவுக்கு சுகம் இல்லை, அல்லது ஏதோ ஒரு சாட்டி சொல்லி நாங்கள் அதிலிருந்து விலகுவதற்கு நாங்கள் முயற்சிப்போம். ஆகவே திறமை இருந்தும் கூட அந்த திறமை எங்களுக்கும் பிரயோசனம் இல்லாமல் சமூகத்துக்கும் பிரயோசனம் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பயத்தின் போது நாங்கள் வெளிப்படுத்தும் இந்த ஃபைட் அல்லது ஃப்ளைட், அதாவது ஒன்றில் போராடுதல் அல்லது எதிர்த்து போதல், 2மே எங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரலாம்.
நிச்சயமாக. அதாவது நாங்கள் அந்த பயத்தினூடாக எங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியாத வாய்ப்புகள் அதிகபட்சமாக காணப்படுகின்றன. இன்னொரு மிக முக்கியமான விடயமாக நீங்கள் கூறியிருந்தீர்கள், ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய விடயமாக இந்த பயம் என்பது காணப்படுகின்றது. அதே நேரத்தில் எங்களிடத்தில் ஒரு ஆபத்து ஏற்பட்டால் அதை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணர்வாகவும் இந்த பய உணர்வு சில சமயங்களில் மாறிவிடக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஒருவருக்கு ஒரு நோய் ஏற்பட்டால் அது சார்ந்த பயம் என்பதே அந்த நோயை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இது எவ்வாறான தாக்கம் செலுத்துகின்றது? ஆமாம், இந்த நோய் பற்றின பயம் என்பதும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான். இப்போ உதாரணமாக நாங்கள் இந்த கோவிட் காலப்பகுதியிலே அதை அதிகமாக கண்டோம். ஆகவே நிச்சயமாக அந்த கோவிட் உதாரணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த பயம் காரணமாக நாங்கள் பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். கைகளை கழுவுதல், முகக்கவசம் அணிதல், இந்த தூரம் பேணுதல் போன்ற விஷயங்களை செய்தோம். அதை செய்வதற்கு எங்களுக்கு உதவியாக இருந்தது அந்த பயம் என்கின்ற விஷயம். அந்த பயம் என்கின்ற விஷயம் இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் மிக கவலையினமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதே நேரம் அந்த பயம் என்பது அளவுக்கு அதிகமாக போகும்பொழுது அதுவும் நிச்சயமாக நீங்கள் கூறியது போல எங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அடிக்கடி வைத்தியரிடம் செல்வது, வேறு வேறு இரத்த பரிசோதனைகளை மீண்டும் மீண்டும் செய்வது, தேவைக்கு அதிகமாக கவனம் எடுத்துக்கொள்வது என்று சொல்லி வேறு பிரச்சனைகளை போய் விழுகிற சாத்தியக்கூறுகள் கூட இருக்கின்றன. ஆகவே அந்த நோய்க்கு ஏற்ப, அந்த நோய் நிலைக்கு ஏற்ப நாங்கள் எடுக்க வேண்டிய பாதுகாப்புகளை நாங்கள் எடுக்கத்தான் வேண்டும். அதற்கு அந்த பய உணர்வு எங்களுக்கு உதவி செய்யத்தான் போகிறது. ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே போகும் பொழுது எமது வாழ்க்கையை மிகவும் குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கி விடுவதாக அமையக்கூடாது. உதாரணமாக வலிப்பு வருத்தத்தை சொல்லலாம். இந்த வலிப்பு வருத்தம் வருகிறவர்கள் சில கவனங்களை எடுக்கத்தான் வேண்டும். உதாரணமாக அந்த வலிப்பு வருத்தம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரும் வரை அவர்கள் ஒரு குளங்கள், கிணறுகளில் நீராடச் செல்வதோ அல்லது நெருப்போடு விளையாடுவதோ தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அதற்காக அவர்களுடைய வாழ்க்கையை மிக குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே நாங்கள் அடக்குவதன் மூலம் அவர்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. முக்கியமாக பிள்ளைகளுக்கு தான் இந்த வலிப்பு நோய் வருவது. ஆகவே நாங்கள் பெற்றோர்களுக்கு கூறி அறிவுறுத்தல், ஆமாம் வலிப்பு நோய் இருக்கிறது, அதுக்கு மருந்தெடுக்க வேண்டும், சில கவனங்கள் கட்டாயம் தேவை. ஆனால் அந்த பிள்ளையின் வளர்ச்சி, சமூக விருத்தி பாதிக்கப்படாமல் நாங்கள் பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். என்றால் வலிப்பு வருத்தம் அநேகமாக ஒரு வயது வந்தவுடன் மாறிவிடலாம். ஆனால் நாங்கள் அதிக அளவான கட்டுப்பாடுகளை எங்களுக்கு இருந்த பயத்தாலே பிள்ளைக்கு இது வலிப்பு வந்துவிடும், விளையாட போகாதே, அதை செய்யாதே, நண்பர்களோடு விளையாடாதே, விளையாட்டுகளில் ஈடுபடாதே என்று நாங்கள் மிக குறுகிய வட்டத்துக்குள்ளே கொண்டு வரும் பொழுது அது அந்த பிள்ளையின் நீண்டகால பரிணாமத்தை, வளர்ச்சியை மிகுந்த அளவிலே பாதிக்கலாம். நிச்சயமாக. அதாவது அந்த பயம் என்பது எங்களை பாதுகாக்கக்கூடிய விடயமாக இருந்தாலும் அதனை நாங்கள் அதீதமாக்காமல் இருக்கும் பட்சத்தில் பல விளைவுகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. மிக முக்கியமான மற்றொரு விடயமாக காணப்படுகின்றது. பொதுவாக பெற்றோர்களுக்கு ஒரு சில விடயங்களில் பயம் இருக்கும். தங்களுடைய பிள்ளைகளை அந்த விடயத்தை செய்ய விட மாட்டார்கள். அது அவர்களுக்கு அதீத பயம் என்கின்ற காரணத்தினால். இது குறித்து நீங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவாக இருக்கின்றது? ஆமாம், பெற்றோர்கள் என்ற அடிப்படையிலேயே எங்களுக்கு பயம் இருப்பது சாதாரணம். ஏனென்றால் நாங்கள் பத்திரிகைகளிலே, தொலைக்காட்சிகளிலே பல விபத்துக்களை பற்றி அதை பற்றி படிக்கிறோம். துரதிர்ஷ்டவசமாக செய்திகளும் நேர்மறையான செய்திகளை விட எதிர்மறையான செய்திகளுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் அளிப்பது அது வழக்கமாகிவிட்டது. ஆகவே அது தவிர்க்க முடியாது. ஆகவே பய உணர்வு எங்களுக்கு இருக்கும். ஆனால் எங்களுக்கு இருக்கும் பயத்தை நாங்கள் எந்த அளவுக்கு எங்களது பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம்? நாங்கள் கொடுக்க வேண்டும், ஆனால் அது அளவாக இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக நாங்கள் பயத்தை கொடுக்கும் பொழுது அது அவர்களுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு சின்ன பிள்ளையிலே, ஒரு 4-5 வயதிலே பிள்ளைகளுக்கு மரம் ஏறுவது அல்லது உயர் மரத்தில் ஏறுவது என்பதிலே ஒரு ஆசை இருக்கிறது. ஆனால் பயமும் இருக்கிறது. விழுந்து விடுவோம், காயம் வந்துவிடும், அந்த பயமும் இருக்கிறது, ஆசையும் இருக்கிறது. ஆகவே அந்த ஆசை பயத்தை விட அதிகரிக்கும் பொழுது அவர்கள் அந்த பயத்தை வெற்றி கொண்டு அந்த மரத்திலோ அல்லது ஏறுவதற்கு முயற்சி செய்வார்கள். ஆகவே அந்த இடத்திலே அவர்களுக்கு தங்களது பயத்தை எப்படி பரிபாலித்துக் கொள்வது, எப்படி அதை கட்டுப்படுத்தி கொண்டு நான் எனக்கு விருப்பமான ஒரு வேலையை செய்வது என்பது முக்கியமான பாடத்தை
அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பெரிய வயசு வந்தவுடன் நாங்கள் கூறியது போல பரீட்சைகள் அல்லது நேர்முக பரீட்சைகள் நடக்கும் தொழிலுக்காக பலவித பயங்களை நாங்கள் எதிர்நோக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு வரத்தான் போகிறது. ஆகவே அதற்கான ஒரு பயிற்சியாக அந்த பயத்தை எப்படி நான் பரிபாலித்து கொள்ளப் போகிறேன். ஏனென்றால் எனக்கு மரம் ஏறுவதில் ஆசை இருக்கிறது, நான் எப்படி மரத்தான் போகிறேன். ஆனால் ஒரு விதத்திலே எனக்கு பயம் இருக்கிறது. அந்த பயத்தை வெற்றி கொண்டு நான் ஏறுவதற்காக அந்த பயத்தை வெற்றி கொள்கின்ற அந்த பயிற்சி என்பது மிக மிக முக்கியமானது. ஆகவே அதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு விருப்பமான விஷயங்கள், அதே நேரத்தில் பயம் பெறுகின்ற விஷயங்கள். உதாரணமாக துய்ச்சக்கர வண்டி ஓட்டுவது. எல்லா பிள்ளைகளுக்குமே துய்ச்சக்கர ஓடுவதற்கு பழக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும், நிச்சயமாக விழுந்து பழகும் பொழுது காயம் வரப்போகிறதுன்றதும் தெரியும், அந்த பயமும் இருக்கிறது. ஆனால் அந்த ஆசை பயத்தை விட அதிகரிக்கும் பொழுது அந்த பயத்தை அவர்கள் வெற்றி கொள்வதற்கான அந்த திறன்களை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆக அதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது பெற்றோர்களது கடமை. இல்லை மரம் ஏறாதே, சைக்கிள் ஓடாதே, நீ விழுந்து காயம் வந்து விடும், மரம் ஏறாதே, உனக்கு விழுந்து விடுவாய், இங்கே வந்து இரு பக்கத்தில் என்று நாங்கள் கட்டுப்படுத்தி வளர்த்தால் அவர்களுக்கு அந்த பயத்தை எப்படி கையாளுவது என்ற திறன் அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும். பெரியவர்களாக வந்து நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அது கூட கஷ்டமாக இருக்கும். நாங்கள் சிறு வயதிலே இவற்றை கற்றுக்கொள்வது இலகுவானது. நிச்சயமாக அருமையாக கூறினீர்கள். அதாவது பயத்தை நாங்கள் வெற்றி கொள்வது என்பதும் சிறந்த விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதற்கு மிக முக்கிய பங்காக இந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடத்தில் சிறு வயது முதலே பயம் சார்ந்த விடயங்களை அவர்களுக்கு கற்பித்து அதனை வெற்றி கொள்வதற்கான வழிகளை தேடிக் கொடுப்பது என்பது மிக முக்கியமான அம்சம் என நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதே போன்று பார்த்தால் பெற்றோர்கள் எவ்வாறான விடயங்களை கையாள வேண்டியதாக இருக்கின்றது. ஒரு விடயத்தில் பிள்ளைக்கு பயமாக இருந்தாலும் அந்த பயத்தை செய்வதின் ஊடாக நீ எப்படி அதனை வெற்றி கொள்ளக்கூடிய மனிதராக மாற அடுத்த கட்டத்திற்கான முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய பிள்ளையாக அது மாறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக கூறியிருந்தார். அந்த அளவில் நாங்கள் பயம் சார்ந்து பேசி வருகின்றோம். எம்மோடு இணைந்திருக்கின்றார் விசேட மனநல வைத்தியர் எம் கணேசன் அவர்கள். நீங்கள் கூறியிருந்தீர்கள் பயத்தை வெற்றி கொள்வது மிகப்பெரிய திறனாகவே காணப்படுகின்றது. பொதுவாக சில பெற்றோர்கள் ஒரு பிள்ளைக்கு கரப்பான் பூச்சி சார்ந்து பயம் ஏற்பட்டால் அந்த கரப்பான் பூச்சி பக்கத்திலேயே தங்களுடைய பிள்ளைகளை அமர்த்தி வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது பயத்தினூடாக பயத்தை விரட்டி அடிப்பது. இது சார்ந்து நீங்கள் கூறக்கூடிய விடயம் என்னவாக இருக்கின்றது? ஆமாம், உதாரணமாக நாங்கள் பயம் எப்படி ஏற்படுகிறது என்று ஆரம்பத்திலே கதைத்திருந்தோம். எங்களுக்கு ஏற்படும் அனுபவங்கள், எங்களுக்கு மற்றவர்கள் என்ன அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் அல்ல அவர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் என்ற விஷயத்தை பார்த்திருந்தோம். ஆகவே ஒரு பிள்ளைக்கு உதாரணமாக ஒரு நாய்க்கு பயம் இருக்கிறது என்று சொன்னால் அது அதீத பயம். அதனால் அந்த பிள்ளை வீதிக்கு இறங்க மாட்டேன் என்று பயப்படுகிறது, யாருடைய வீட்டுக்கு போனாலும் நாயை கண்டால் ஓடிவிடுகிறது. அப்படி அதீத பயம் இருந்தால் பெற்றோர் ஒரு நாய்க்குட்டியோடு விளையாடுவதை அந்த பிள்ளை பார்த்து கொண்டிருக்குமா இருந்தால் அந்த பிள்ளைக்கு பயம் குறையும். அதே போல் அந்த பிள்ளையின் அனுபவமும் அப்படியான சந்தோஷகரமான அனுபவத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தால் அந்த பிள்ளையை ஒரு நாயோடு விளையாட விட்டு நாயோடு இருக்க விட்டால் அந்த பயம் படிப்படியாக குறைந்துவிடும். ஆமாம், அது ஒரு வழி. ஆனால் திடீரென்று நாங்கள் பயம் இருக்கிற ஒருவருக்கு நாயை கொண்டே அவர்களுக்கு மேல் போட்டால் அந்த பயம் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே முக்கியமாக பெற்றோர்கள் தாங்கள் நடந்து கொள்வதன் மூலமாக, இங்கே பார் நான் நாய்க்குட்டியோடு விளையாடுகிறேன், அது ஒன்றும் செய்யவில்லை, அது ஒரு பிரச்சனையும் இல்லை, சில நாய்கள் கடிக்கும், அநேகமான நாள் அப்படி அல்ல, மிகவும் சந்தோஷமான விஷயம் அது என்று சொல்லி நாங்கள் அதை செய்து காட்டுவதன் மூலமாக பிள்ளைகளின் பயத்தை நாங்கள் குறைக்கலாம். நிச்சயமாக. அதே நேரத்தில் பார்த்தால் சிலருக்கு இந்த பயத்தினூடாக அதீத மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அது சில நேரத்தில் சமூகத்தில் கேளிக்கையாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. இது குறித்து நீங்கள் கூறுவது? ஆமாம், சில பயங்கள் வாழ்க்கைக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும். ஓரளவுக்கு அவர்கள் வாழ்க்கையை சமாளித்து கொண்டு போய்விடுவார்கள். ஆனால் அதே நேரம் இந்த பயம் மிக அதிக அளவாக போகும் பொழுது, உதாரணமாக இந்த பரீட்சைக்கு இருக்கின்ற பயத்தாலே சில மாணவர்கள் பரீட்சைக்கு எழுதாமல் போகாமலே இருக்கின்ற சந்தர்ப்பத்தை கூட காணுகிறோம். அல்லது பரீட்சைக்கு போய் அங்கு எழுத முடியாமல் மயங்கி விழுகின்ற, அல்லது இடையிலே அந்த பரீட்சை தாளை எழுதி முடிக்க முடியாத நிலை, இவ்வாறான பாரதூரமான விளைவுகள் கூட ஏற்படலாம். அப்படி வாழ்க்கைக்கு அவர்களுடைய சாதாரண வளர்ச்சிக்கு மிக பாரதூரமான விளைவாக அமையும் பொழுது நாங்கள் அதை ஒரு நோய் என்று
சொல்லி அதற்குரிய சிகிச்சை முறைகளை பற்றி யோசிப்போம். நிச்சயமாக, அதாவது மன உளைச்சல் அதீதமாகும் பட்சத்தில் பயத்தினூடாக மிகப்பெரிய பாரதூர விளைவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. மிக முக்கியமாக இன்னொரு விடயம் காணப்படுகின்றது. பொதுவாக நீங்கள் சொன்னது போன்று பயம் என்கின்ற உணர்வு எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கின்றது. சிலருக்கு உயரத்தில் நிற்க பயமாக இருக்கலாம், சிலருக்கு வாகனம் ஓட்டுவதற்கு பயமாக இருக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு எல்லா செயற்பாடுமே அதீத பய உணர்வை கொடுக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றது. வாகனத்தில் செல்வதாக இருக்கட்டும் அல்லது உயரத்தில் இருப்பதாக இருக்கட்டும், ஒரு கத்தியை பிடித்து மரக்கறி வெட்டுவது கூட சிலருக்கு பய உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இது எதனால் ஏற்படுகின்றது? ஆமாம், இது பல காரணங்களால் ஏற்படலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த மூளையிலே இந்த பயத்தை கட்டுப்படுத்துகின்ற ஒரு சிறு பகுதி இருக்கிறது, அமிக்டிலான்னு சொல்லுவோம். அந்த பகுதியினுடைய அதீத செயல்பாட்டாலும் இந்த பய உணர்வு நீங்கள் கூறியது போல எல்லாவற்றுக்குமே பயம் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு சில பயிற்சிகள், உதாரணமாக ஆற்றுப்படுத்தல் உதவியாக இருக்கும். யோகாசனம் போன்று மனதை தளர வைக்கின்ற, அதாவது பயத்தின் போது உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு எதிரான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய யோகாசனம் போன்ற விஷயங்கள் உதவியாக இருக்கும். உடற்பயிற்சி செய்வது உதவியாக இருக்கும். அதே போல சில வேளைகளிலே மருந்துகள் மூலமாகவும் நாங்கள் அதை குணப்படுத்தலாம். நிச்சயமாக உடற்பயிற்சி, யோகாசனம் செய்வதனூடாக எல்லாவற்றிற்கும் பயம் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறந்த தீர்வினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பார்த்தால் இந்த நேர்முக தேர்விற்கு செல்பவர்கள் பொதுவாக அதிக பதற்றத்துடன் கூடிய பயத்தை வெளிக்காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு மனிதரை சந்திக்க போகின்றார்கள். மனிதரை எதிர்கொள்வதற்கு அவர்கள் சார்ந்து மிகப்பெரிய ஒரு பயம் காணப்படுகின்றது. இது எதனால் ஏற்படுகின்றது? அவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய ஆலோசனை என்னவாக இருக்கும்? ஆமாம், அந்த பயம் என்பது எனக்கு வேலை கிடைக்குமா இல்லையா என்கின்ற ஒரு பயம். ஐயோ, கிடைக்காவிட்டால் நான் என்ன செய்ய போகிறேன். ஆகவே அதை பற்றி நாங்கள் யோசிக்கும் பொழுது அந்த பய உணர்வு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பய உணர்வு எனக்கு ஏற்படும் பொழுது அதை குறைப்பதற்கென்று சில நடைமுறைகளை நாங்கள் வைத்திருக்க வேண்டும். அதுக்கு முதலாவதாக நான் செய்ய வேண்டியது, நான் இப்பொழுது பய உணர்வில் இருக்கிறேன் என்ற தன்னறிவு நிச்சயமாக வேண்டும். சிலர் பயப்படுவார்கள், ஆனால் அவர்களுக்கே தெரியாது தாங்கள் பயப்படுகிறோம் என்பது. ஆகவே அதுதான் நாங்கள் முதலாவதாக செய்ய வேண்டிய விஷயம். அதாவது நான் பய உணர்வில் இருக்கிறேன் என்பதை எனது உடலில் ஏற்படும் மாற்றங்கள், எனது மனதில் ஏற்படும் மாற்றங்களிலூடாக நான் அறிய கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய பயத்தை குறைப்பதற்கென்று நான் சில நடைமுறைகளை வைத்திருக்கலாம். அது சில வேளை ஒரு நண்பருடனோ நண்பியுடனோ எடுத்து தொலைபேசியில் கதைப்பதாக இருக்கலாம், அல்லது ஒரு பாட்டு கேட்பதாக இருக்கலாம், அல்லது கொஞ்ச நேரம் நடந்து விட்டு வருவதாக இருக்கலாம். அது பல விதங்களில் இருக்கலாம். அந்த பயத்தை குறைப்பதற்கான நடைமுறைகளை நமது வாழ்க்கையை நாங்கள் சேர்த்துக்கொள்வது பிரயோசனமாக இருக்கும். நிச்சயமாக, அதாவது எனக்கு பய உணர்வு இப்போது இருக்கின்றது என்கின்ற தன்னறிவை வளர்த்து கொண்டு அதற்கான செயற்பாடுகளை நாங்கள் செய்வதனூடாக சரிவர அந்த நேர்முக தேர்வை எதிர்கொள்ள முடியும் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். மற்றும் ஒரு விடயமாக இன்றைய சமூகத்தில் அது பொதுவாக காணப்படுகின்றது. மற்றவரிடத்தில் பய உணர்வை ஏற்படுத்துவதற்காக நகைச்சுவை என்ற பெயரில் பய செயற்பாடுகளை ஏற்படுத்துவார்கள். இது எவ்வளவு தூரம் ஒருவரில் தாக்கம் செலுத்துகின்றது? நிச்சயமாக ஒருவர் வேதனைப்பட போகிறார், கஷ்டப்பட போகிறார் என்றால் அதை நாங்கள் நகைச்சுவை என்று சொல்ல முடியாது. நகைச்சுவை என்பது நகைச்சுவை செய்பவரும் நகைச்சுவை செய்யப்படுபவரும் சந்தோஷமாக அனுபவிக்கும் ஒரு விஷயத்தை மட்டும்தான் நாங்கள் நகைச்சுவை என்று சொல்லலாம். ஒருவர் ஒரு வாழைப்பழத்தோலையோ அல்லது பேப்பரையோ போட்டு வைத்து ஒருவரை விழ வைத்து அவர் விழுந்ததும் சிரிப்பது என்பது நகைச்சுவை என்று எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அது ஒரு வகையிலே சித்திரவதை என்று தான் சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய மனம் அங்கு நோகப் போகிறது. துரதிர்ஷ்டவசமாக நமது சமூகத்திலே நாங்கள் அதை அநேகமாக காண்கிறோம். நகைச்சுவை என்பது எல்லோரும் சந்தோஷமாக சிரிக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் அது நகைச்சுவை. நான் ஒரு நகைச்சுவை என்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு செய்துவிட்டு உங்களுக்கு மனம் நொந்தவுடன் ஐயோ நான் அது ஜோக்காகத்தான் செய்தேன், நகைச்சுவையத்தான் செய்கிறேன், ஏன் நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. என்னுடைய பொறுப்பு நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வீர்கள் என்று யோசித்துவிட்டு அதை செய்வது என்னுடைய பொறுப்பு. ஆகவே துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் சொல்வது இன்று சமூகத்திலே காண்கின்ற ஒரு விஷயம், அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்.
நிச்சயமாக. அதாவது நீங்கள் கூறியிருந்தீர்கள், நாங்கள் நகைச்சுவை என்பது எல்லோரும் சிரிப்பதற்காக செய்யக்கூடிய விடயமாக இருக்கின்றது, மற்றவரை காயப்படுத்தக்கூடிய விடயம் அல்ல என்று அழகாக கூறியிருந்தீர்கள். அதே போன்று பார்த்தால் இந்த பய உணர்வு என்பது பாலினம் சார்ந்து வேறுபடுகின்றதா? ஆண் இனம் அல்லது பெண்ணினம் சார்ந்து வேறுபாடுகள் ஏதேனும் காணப்படுகின்றதா? உண்மையாக அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் பெண் பிள்ளைகள் வளர்க்கப்படுகின்ற விதத்திலே ஆண் பிள்ளைகள் வளர்க்கப்படுகின்ற விதத்திலும் சமூகத்திலே சில வேறுபாடுகள் காணப்படலாம். உதாரணமாக ஆண் பிள்ளைகளை கூட விளையாட்டுகளில் ஈடுபட வைக்கிறது. இப்போ உதாரணமாக ஒரு ஆண் பிள்ளை மரமேறி விளையாடினால் அதை பெற்றோர் கண்டிப்பது குறைவாக இருக்கும். அல்லது எங்களோட மகன் கெட்டிக்காரன் அந்த மரத்திலெல்லாம் ஏறிட்டான் என்று பெருமைப்படவும் கூடும். அதே வேளையில் அதே வயதுடைய ஒரு பெண் பிள்ளை மரத்தில் ஏறினால் துரதிர்ஷ்டவசமாக அங்கு பெற்றோர்கள் காட்டக்கூடிய வெளிப்பாடு வேறு விதமாக இருக்கலாம். இப்போ என்ன இன்னி விழுந்தவன கை கால் உடைஞ்ச நாங்கள் என்ன செய்ய. ஸோ அந்த வெளிப்பாடு நிச்சயமாக அந்த பெண் பிள்ளையின் மனதிலே நான் கூறியது போல பெற்றோர் நடந்து கொள்கின்ற விதத்தாலே அந்த பெண் பிள்ளையினுடைய மனதிலே ஒரு பய உணர்வு ஏற்பட்டு விடுகிறது. ஆகவே அந்த பய உணர்வு துரதிர்ஷ்டவசமாக பெரியவர்களான பிறகு கூட அந்த பய உணர்வு தொடர்ந்து செல்ல போகிறது. ஆகவே பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் நினைப்போம் அது இந்த பிள்ளைக்கு சொன்ன விஷயங்கள் அது மறந்துவிடும், அப்படியல்ல, அவை ஆழமாக அவர்களுடைய மனதிலே அது பதைந்து விடுகிறது. ஆகவே அந்த அநேகமாக நீங்கள் கூறியது போல இந்த பெண்களுக்கு பய உணர்வு கூட என்று சொல்கின்ற ஒரு செயல்பாடு சமூகத்தில் இருக்கிறது. அதை நாங்கள் காணுகிறோம். அதற்கு முக்கிய காரணமாக நாங்கள் பெண் பிள்ளைகளை வளர்க்கும் விதமும் ஆண் பிள்ளைகளை வளர்க்கும் விதத்திலும் இருக்கிற வித்தியாசம்தான். நிச்சயமாக. அதாவது இந்த ஆண் பிள்ளை பெண் பிள்ளைக்கான பய உணர்வு என்பது அவர்கள் வளர்க்கப்படும் வித்தியாசத்தில் தான் அதிகமாக காணப்படுவதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதே போன்று பார்த்தால் அந்த சமமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல் பயம் சார்ந்த உணர்வை ஆண் பிள்ளை தானே செய், பெண் பிள்ளை தானே இதை செய்யக்கூடாது என்கின்ற வரையறையை தகர்த்து இருவராலும் முடியும் என்கின்ற ஒரு வெளிப்பாடை நாங்கள் கொண்டு வரும் பட்சத்தில் இரு பாலினமும் சரியாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக காணப்படுவதாக கூறியிருந்தார். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் பயம் குறித்து பேசி வருகின்றோம். நம்மோடு இணைந்திருக்கின்றார் விசேட மனநல வைத்தியர் எம் கணேசன் அவர்கள். நீங்கள் கூறியிருந்தீர்கள், ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இரு பாலருக்கும் வரையறை அன்றி நாங்கள் பயம் சார்ந்த விடயத்தை தெளிவுபடுத்தல் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த அளவில் பெண் பிள்ளைகளும் சமூகத்தில் தைரியமாக முகம் கொடுக்கக்கூடியவர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக காணப்படுகின்றன. இன்னொரு அம்சமாக காணப்படுகின்றது, சிலருக்கு சில இன்னல்கள் ஏற்பட்டிருக்கும். அதே நேரத்தில் சில சூழ்நிலைகளில் அவர்கள் அதீத பயத்தை உணர்ந்தவர்களாக காணப்படுவார்கள். அந்த விடயத்திலிருந்து அவர்கள் நீண்ட காலத்திற்கு அந்த பயத்தினாலேயே பாதிக்கப்பட்ட மனிதர்களாக காணப்படுவார்கள். இதற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது? ஆமாம், நான் கூறியது போல, அதாவது எங்களுக்கு பயம் வரக்கூடிய ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் எனது வாழ்க்கையில் நடந்திருந்தால் அதற்கான பயம் என்னுடைய ஞாபகத்திலே பதிந்திருக்கும். ஆகவே அந்த சந்தர்ப்பங்களை நான் மீள சந்திக்கும் பொழுது எனக்கு அந்த பயனுணர்வு தன்னாகவே தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும். உதாரணமாக 3ஆம் வகுப்போ 4ஆம் வகுப்போ அல்லது 5ஆம் வகுப்பு புலமை பரீட்சையிலே நான் பல எதிர்பார்ப்புகள் பல காரணங்களாக நான் மிகவும் பயந்து போய்த்தான் நான் பரீட்சையை எழுதியிருக்கலாம். இதனாலே நடக்க போகிற விளைவு என்னென்று சொன்னால், நான் இனிவரும் எல்லா பரீட்சைகளையுமே மிக அதிக பய உணர்வோடு தான் நான் சந்திக்கப் போகிறேன். அது நான் சொன்னது போல அப்படி பய உணர்வோடு சந்திக்கும் பொழுது எனது திறமையின் வெளிப்பாடும் நிச்சயமாக அங்கு பாதிக்கப்பட போகிறது. எனது முழு திறனையும் நான் காட்ட முடியாத ஒரு நிலை ஏற்பட போகுது. இது மிகப்பெரிய பாரதூரமான ஒரு விஷயம். இது பரீட்சைக்கு மட்டுமல்ல, வேறு பல விஷயங்களுக்கும். உதாரணமாக ஒரு சிறு வயதிலே நான் மேடையிலே நாங்கள் சொல்லுவோமே ஒரு முன்பள்ளியிலே ஒரு நடன நிகழ்ச்சியிலே நான் பங்கு பற்றி நான் ஏதோ தவறு விட்டுவிட்டேன். நடனத்திலே எல்லோரும் சிரித்து கேலி பண்ணி இருந்தால் அதற்கு பிறகு நான் ஒரு நடன நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதற்கோ எனக்கோ மிகப்பெரிய ஒரு தடையாக அது இருக்க போகிறது என்றால் அது எனது மனதிலே எனது ஆழ்மனதிலே அந்த ஞாபகம் பதிந்துவிட்டது. ஆகவே இதை நாங்கள் வெளியாலே எடுக்கும் வரைக்கும் எனக்கு அதை செய்வதை நான் தவிர்த்து கொண்டு தான் வருவேன். நான் சொன்னேன், பய உணர்வு விஷயங்களை நான் ஒன்றில் எதிர்த்து போராடுவேன் அல்லது தவிர்த்து விடுவேன்.
ஆகவே இதை போக்குவது எப்படி என்று சொன்னால் சிறு சிறு விஷயமாக நாங்கள் அந்த பயம் இல்லாத சூழலிலே அவர்களை செய்ய வைத்து அதே விஷயத்தை செய்ய வைத்து அதற்கான பிரதிபலனை சரியான விதத்திலே கொடுத்தால், உதாரணமாக அப்படி ஒரு பிள்ளைக்கு நடந்திருந்தால் இன்னொரு நடன நிகழ்ச்சியை வைத்து நீங்கள் நான் மிகச் சிறப்பாக ஆடியிருந்தீர்கள், எங்கள் எல்லாருக்கும் பிடித்திருந்தேன்னு சொல்லி ஒரு பரிசிலை கொடுத்தோ ஒரு சிறப்பாக சொல்லியோ செய்யும் பொழுது அங்கு அந்த பய உணர்வை நாங்கள் ஓரளவுக்கு வெற்றி கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே அந்த விதமாக நாங்கள் பய உணர்வு வந்ததிலிருந்து வெளிப்படுவதற்கு அதை தவிர்த்து போவது இன்னும் பய உணர்வை கூட்டும். ஆகவே அந்த மீண்டும் அதை நாங்கள் இல்லை, எனக்கு பயம் வந்தாலும் நான் செய்ய போகிறேன், எனக்கு ஆரம்பத்திலே பயமாகத்தான் இருக்க போகிறது, ஏனென்றால் எனக்கு பயமான ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கிறது. உதாரணமாக துவிச்சக்கர மோட்டார் சைக்கிள் ஓடுவர்களுக்கு தெரியும், அநேகமாக ஏதோ ஒரு கட்டத்திலே ஒரு சிறு விபத்துக்களை நாங்கள் சந்திக்க வேண்டித்தான் வரப்போகிறது. மோட்டார் சைக்கிள் ஓடுவது என்று சொன்னால் விபத்து வராமல் ஓடுவது என்று ஒன்று நிலை இல்லை, விபத்துகள் வரும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சிலர் முதல் விபத்து வந்ததோடே அந்த அதீத பயம் காரணமாக அதற்கு பிறகு மோட்டார் சைக்கிளை தொடவே மாட்டார்கள், மோட்டார் சைக்கிளை விற்று விடுவார்கள், அது எங்கேயாவது ஒரு பக்கத்திலே சீரியால் மூடி இருக்கும். அந்த பயம் காரணமாக அதை அப்படியே நிறுத்தி விடுவார்கள். அது தவறு. ஆமாம், எனக்கு இப்படி ஒரு சின்ன விபத்து நடந்தது, நான் பயந்து விட்டேன், அந்த பயம் என்னை வெற்றி கொள்ள நான் அனுமதிக்கப் போவதில்லை, நான் முதல் கவனமாக ஒரு அதிக ஜனநடமாட்டம் வாகன நடமாட்டம் இல்லாத ஒரு பின் பாதையிலே ஒரு சிறு பாதையிலே நான் ஓடி பார்க்க போகிறேன், வேண்டுமென்றால் நண்பரை கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு தனியோட பயம் இருந்தால் நான் இந்த பயத்தை வெற்றி கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி மெதுவாக இந்த பயத்தை வெற்றி கொண்டு, ஆனால் அதே நேரம் அந்த விபத்து ஏற்பட்ட விஷயம் என்னில் ஏதாவது பிழை இருக்கிறதா, நான் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்த அளவான பயத்தோடு அந்த செயலை நான் எப்படி செய்வது என்பது நான் படிப்படியாக செய்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமாக அழகாக கூறினீர்கள். அதாவது அதீத பயம் என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அதனால் ஒரு விபத்து கூட எங்களுக்கு நேரிடலாம். ஆனால் அதுவே எங்களுக்கு தடையாக மாறிவிடக் கூடாது. அந்த பயத்தை நாங்கள் வெற்றி கொள்வது என்பது மிக முக்கியமான விடயமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் நாங்கள் பல விடயங்களை வாழ்க்கையில் முயற்சி செய்யாமலே போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அந்த அளவில் மற்றொரு விடயமாக காணப்படுகின்றது. பொதுவாக பார்த்தால் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், சில நேரத்தில் அதீத பயம் என்பது எங்களுக்கு உயிராபத்துக்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. அந்த அளவில் இது எவ்வாறான தாக்கங்களை ஒரு மனிதருக்கு ஏற்படுத்துகின்றது? ஆமாம், உடல் அளவிலே பயம் ஏற்படும் பொழுது எங்கள் பல மாற்றங்கள் ஏற்படும். நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த பய உணர்வு ஏற்படும் பொழுது ஒன்றில் நான் போராடுவதற்கு, அந்த பயத்துக்கான காரணத்துக்கு எதிராக போராடுவதற்கு அல்லது ஓடிப்போவதற்கு நான் முயற்சி செய்வேன். அதற்கு ஏற்ற விதத்திலான மாற்றங்கள் எங்களுக்கு நடக்கும். உதாரணமாக இதய துடிப்பு அதிகரிக்கும் என்றால் உங்களுக்கு தெரியும், ஓடுவதென்று சொன்னால் அல்லது போராடுவதென்று சொன்னால் இதய துடிப்பு, இரத்த ஓட்டம் கூட வேண்டும், இரத்த அழுத்தம் கூடும், உடல் வெப்பநிலை அதிகரிக்கும், உடலில் இருக்கும் தசைகள் எல்லாம் ஒரு இறுக்கமான நிலைக்கு வரும். ஆகவே அதீத பயம் இருக்கின்ற பொழுது பலருக்கும் தலைநோய், கழுத்து நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே நேரம் அதீத பயம் வரும் பொழுது நாங்கள் மலசலது கூடத்துக்கு செல்ல வேண்டும் போன்ற ஒரு அவசர நிலை ஒன்று ஏற்படும். ஏனென்றால் நாங்கள் ஓடுவதாக இருந்தால், ஏதாவது செய்வதாக இருந்தால் மலசல கூடத்துக்கு போய்விட்டு ஓடினால் எங்களுக்கு அதிகம் ஓடக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதற்கு ஏற்ற விதத்திலான மாற்றங்கள் எங்களது உடம்பிலே நடக்கும். வாய் காய்தல் போன்ற விஷயங்கள் ஏற்படும், நெஞ்சு படபடன் அடிக்கும், நாங்கள் அதிகமாக மூச்செடுக்கும் வேகம் பயம் ஏற்படும் பொழுது அதிகரிக்கும். ஸோ இவை எங்களது உடம்பிலே ஏற்படும் மாற்றங்கள். அதே போல் நான் சொன்னது போல் உடல் வெப்பநிலை கூடுவதாலே பலருக்கும் உடல் வேர்க்கின்ற ஒரு நிலை ஏற்படும். இந்த அதீத வேர்க்கிறதாலே சில மாணவர்களுக்கு பரீட்சை எழுவதற்கு கூட அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். என்றால் வேர்த்துக்கிறால பேரை பிடிக்க முடியாது என்று வருபவர்கள் கூட இருக்கிறார்கள். நிச்சயமாக பய உணர்வினால் இவ்வாறான மாற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அதே நேரத்தில் எங்களுக்கு பய உணர்வு ஏற்பட்டால் அதனை நாங்கள் எப்படி கண்டுபிடிப்பது? ஆமாம், முதலாவதாக உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். எங்களது இதயம் வேகமாக அடிக்கும், நாங்கள் மூச்செடுக்கும் வீதம் அதிகரிக்கும், அவை ஒன்று. அடுத்ததாக எமது மனநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். உங்களுக்கு தெரியும், பய உணர்வு ஏற்படும் பொழுது அது ஒரு சந்தோஷகரமான ஒரு உணர்வு அல்ல.
சில சந்தோஷமான நேரங்களிலும் பய உணர்வு ஏற்படலாம். ஒரு பேய் படம் பார்க்கும் பொழுதும் எங்களுக்கு பயம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் ஒரு உடலிலே எங்களது மனதிலே வேறு விதமான உணர்வு ஒன்று எங்களுக்கு அந்த பய உணர்வு ஏற்படும். அதை நாங்கள் கண்டறிந்து கொள்ள பழகி கொண்டோமேயானால் ஆமாம், நான் இப்பொழுது பயப்பட ஆரம்பிக்கிறேன் என்கின்றதை நான் உணர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக அந்த அளவில் நீங்கள் மக்களுக்கு இந்த பய உணர்வு சார்ந்து சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்? நம்ம முக்கியமாக பய உணர்வு ஏற்படும் பொழுது எங்களது சிந்திக்கும் பகுதி அதிகமாக வேலை செய்வது இல்லை. நான் ஏன் இங்கு பயப்படுகிறேன், என்ன எனக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு என்ன பாதிப்பு வரும் என்று நான் பயப்படுகிறேன் என்று சற்று நாங்கள் சிந்திப்போமே ஆனால் இந்த அதீத பயத்திலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். நிச்சயமாக அந்த அளவில் இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் பயம் சார்ந்து பல்வேறு விடயங்களை கூறினீர்கள். பயம் ஏற்படுவதற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது, பயம் என்றால் என்ன, அது எங்கள் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எவ்வாறாக இருக்கின்றன, அதே போன்று அந்த பயத்தை வெற்றி கொள்வதனூடாக நாங்கள் அடையக்கூடிய பிரதிபலன்கள் என்னவாக இருக்கின்றன என்பது தொடர்பாக இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நீங்கள் பலவாறான விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். அந்த அளவில் உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் பயம் குறித்து பேசியிருந்தோம். எங்களை ஆபத்திலிருந்து காக்கக்கூடிய விடயமாக இந்த பயம் என்கின்ற உணர்வு காணப்படுகின்றது. எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டிய விடயமாகவே இந்த உணர்வு கருதப்படுகின்றது. அதே நேரத்தில் அதீத பயம் என்பது எங்களுக்கு பல தடைகளையும் ஏற்படுத்தி விடுகின்றது. அந்த பயத்தை வெற்றி கொள்வதில் தான் எங்களுடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கின்றது. இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் பயம் குறித்தான பல்வேறு கேள்விகளுக்கு நாங்கள் விடை கண்டிருந்தோம். உங்களை அடுத்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.